மோசே எல்லாரும் வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க, ஒரு இடத்துல பாளையம் இறங்கி காத்திருக்கிறாங்க. நெடுதூர பயணம், நிறைய அடிதடி, நிறைய கூச்சல் குழப்பம், நிறைய சண்டை சச்சரவு. இப்போ ஒரு இடத்துல வந்து பொசிஷன் பண்ணிட்டாங்க, பாளையம் இறங்கி காத்திருக்கிறாங்க. எல்லாம் அவன் டென்ட்டை போடுறதுக்கு ரெடியாக இருந்திருப்பான். நல்லா ஃப்ளாட்டாக ஜிலு ஜிலுன்னு காற்று வர்ற மாதிரி கிழக்க பார்த்து ஒரு கூடாரத்தை போடியா அப்படின்னு ஆளாளுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். மோசே என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி அவர் மலை மேலே ஏறி போறார். மோசே ஏறி வருகிறதை பார்த்து தான் நான் அப்படித்தான் தியானிக்கிறேன். மோசே முதல்ல ஏறி போயிருக்கணும். அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, கர்த்தர் அழைத்ததுனால மோசே மலைக்கு ஏறல, மோசே மலைக்கு ஏறுகிறார், ஆண்டவரை தேடி போகிறார், ஆண்டவரோடு நேரத்தை செலவழிக்க விரும்புகிறார். இந்த சச்சரவுகளிலிருந்து நான் கொஞ்சம் போல என்ன பலப்படுத்திக்க ஆண்டவரை தேடுகிறேன், அவரின் உறவை விரும்புகிறேன், அந்த உறவு எனக்கு அதிக பலன் உள்ளது, அதை வாஞ்சியோடு தேடுகிறேன்னு முதல்ல அவர் மலைக்கு ஏறுறாரு. ஒரு 10 அடி ஏறினவுன்னு ஆண்டவர் கூப்பிட்டார், வா உனக்காக காத்திருக்கிறேன். நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், நீங்கள் போனால் அவர் கூப்பிடுவார். நீங்கள் வாஞ்சையோடு தேடி ஏறி பாருங்க, அவர் உங்களை பாதி வழியிலே சேர்த்து கொள்ளுவார். அவர் இறங்கி வந்து உங்களோட சேர்ந்து சம்பாஷிப்பார். முதல்ல அவரோடு செலவழிக்கிற நேரம். கச்ச கச்சன்னு சுத்தி பிரச்சனை இருக்கு, லட்சக்கணக்கா ஜனம் சுத்தி இருக்கு. ஒரு 10 நிமிஷம் விலகி போனாலே மண்டையை உடைச்சுக்கிறாங்க. இவன் அவன் அடிச்சிடறான், அவன் இவன் அடிச்சிடறான். ஒரு அரை நாள் விலகி போனா ஆரோனை தூக்கி கவுத்திடுறாங்க. கூடவே இருக்கணும் போல தெரியுது, அவ்வளவு முட்டா பசங்களா இருக்காங்க. இப்படி எல்லாம் மனசுல ஓடி இருக்கும். நான் கொஞ்ச நேரம் விலகி போனேன்னா இந்த ஜனம் பூரா அடிச்சுக்கிட்டு செத்துருயா, ஜெபம் பண்றதுக்கெல்லாம் எங்க நேரம் உண்டு நினப்பு ஒரு வேலை இருந்திருக்கலாம் மோசேக்கு. ஆனா மோசே ஒரு மனுஷன், நமக்கு மாதிரியாய் விட்டு போகிறார். உறவு பிரதானம். ஏறி போங்க, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார், நீங்க ஏறி போங்க.